போறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு. அப்படி என்டிஏ கூட்டணிக்கு போனா திமுகவுக்கு ஏதாவது பாதிப்பு? ஏங்க, கையில் இருக்க புண்ணுக்கு கண்ணாடி வச்சா தேடணும். முதல் நாள் ஒரு கட்சி ஆரம்பிச்ச அன்னைக்கு பாவனாச அணையை திறந்துட்டு ஒரு பேட்டி கொடுத்துருக்கேன் பாருங்க. புஷி ஆனந்தும் அமித்ஷாவும் நண்பர்கள், அவங்க சொல்லி கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. இவர் கட்சி ஆரம்பிச்சாதான் ஊர் ஊரா தெரு தெருவா வந்து நான் முதல்வர் ஆகிறேன், எனக்கு வாக்களியுங்கள், மத்திய அரசு இந்த தவறுகள் செய்கிறது, மாநில அரசு இந்த தவறு செய்கிறது, நான் முதல்வராக வந்து மக்களுக்கு இந்த பணியாற்றி போகிறேன், எங்கேயாவது சொல்லியிருக்காரா? எங்கேயும் சொல்லி. அப்போ யார் அவங்க சொல்லியிருக்காங்க நம்முடைய கூட்டணி ஆட்சி வரும்னு யார் சொல்லுதா? முதல் கூட்டத்தில் யார் சொன்னா? விஜய் தானே சொன்னார். மறந்துட்டல? சொன்னாரா சொல்லலையா? சொன்னார்ல தம்பி, இல்லை நான் தப்பாக சொல்லிட்டேனா? வடிவேல் பாணியில் அவர் தான் சொன்னார். அப்போ அவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்குது. நீங்கள் சுற்றி இருக்கவங்க யாரெல்லாம் புஷி ஆனந்த், அமித்ஷா நண்பர், அந்த வருண் ராஜா, அருண் ராஜா ஐஆர்எஸ், அவர் இவருக்கு வருமான வரி சோதனைக்கு அனுப்புனது அவர் தான். அதே ஆள் தான் கட்சியில் பொறுப்பு போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பதவியில் அங்கே போய் உட்காந்துருங்க. நம்ம தம்பி ஆதவ அர்ச்சனா இந்தியா முழுதும் அவங்க மாமனார் லாட்ரி விற்காரு. அதுக்கு யார் தயவு வேணும்? பாரத பிரதமர் தயவு வேணுமா, எடப்பாடி ஐயா தயவு வேணுமா? பாரத பிரதமர் தயவு தான் வேணும். அப்படி தானே வேணும். அப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து இப்போ 4 நாளைக்கு முன்னால் 125 மாவட்ட செயலாளர் தாவேக்கையில் வைத்து பிசியில் கூட்டம் நடத்துகிறாங்களா நடத்தலையா? நடத்துகிறது யார்? புஷி ஆனந்த். அதை யார் நடத்திருக்கணும்? விஜய் எப்பா நான் முதலமைச்சர் ஆகணும், கிரவுண்டு எப்படி இருக்குது, நம்ம ஜெயிச்சிடலாமா, நான் முதல்வர் ஆகிடலாமா, அப்படி தானே கேட்கணும். அவர் என்ன கேட்டார்? புஷி ஆனந்த் பிஜேபியோட நம்ம கூட்டணிக்கு போகலாமா போகக்கூடாது. பெரும்பாலானவர்கள் போகலாம் என்று முடிவெடுத்து விட்டார்கள். புஷி ஆனந்த் சொன்னார். அதுக்கு தகுந்தபடி சாக்கு போக்காட்டி எங்கே போகிறாங்க? நம்முடைய ஐயா எடப்பாடி ஐயா அங்கே போகும்போது என்ன சொன்னாங்க? அங்கே டெல்லியில் இருக்கக்கூடிய அவங்க கட்சி அலுவலகத்துக்கு ஒரு முக்கியமான விஷயமா போகிறேன்னு சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் மறந்துட்டு. ஆனால் எங்கே போயிருந்தாங்க? அமித்ஷா வீட்டில் போயிருந்தாங்க. அதே மாதிரி தான் சிபிஐ விசாரணை போட்டு தான் நீ அங்கே வந்து பேச்செல்லாம் முடிச்சுட்டு பண்ணி சொல்லியிருக்காங்க. அங்கே போயிருக்காங்க. நீங்கள் வந்து ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி ஆரம்பித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. எந்த கட்சிக்கு எவ்வளோன்னு இதுவரை முடிவு பண்ணியிருக்காங்களா? எதுக்காக பண்ணிகிட்டு இருக்காங்க? பேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. முடிஞ்ச உடனே சொல்லுவாங்க.